ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த முருங்கை மரம் பாருங்கள். ஒரு முருங்கை மரம் சீசனுக்கு மட்டும்தான் காய் வைக்கும். ஆனால் இந்த மரம் எப்பயுமே காய் வைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எப்பயுமே இதே மாதிரி பூ இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? இது மாதிரி பிஞ்சு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இங்கே பாருங்கள், இது இந்த எப்பயுமே இந்த மரத்தில் 10 காயாவது இருந்துகிட்டே இருக்கும். இல்லைன்னு சொல்லாத இருந்துக்கிட்டே இருக்கும். அதுலேயும் இந்த ஒரு முருங்கைக்காய் வந்து மரம் மாதிரி நல்லாவே இருக்காது. ஆனால் இது சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், காய் ரொம்ப நீட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கிராமத்தில் இருக்கிறவங்க இதை அலட்சியப்படுத்துகிறாங்க. ஆனால் நகரத்தில் இருக்கவங்க முருங்கைக்கீரை காசு போட்டு வாங்குகிறாங்க. கிராமத்தில் இருக்கிறவங்க முருங்கைக்கீரையா போ அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. முருங்கைக்கீரையில் எவ்வளோ சத்து இருக்குது தெரியுங்களா? முருங்கைக்கீரையும் முருங்கை பூவையும் சேர்த்து பொரியல் பண்ணி சாப்பிட்டா உடம்புக்கு அவ்வளோ சத்து ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ காலையிலே முருங்கை தவை ஒடிக்க தான் வந்திருக்கேன். ஓகே, விவசாய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.